ஓம் ஸ்ரீ சாய்ராம். சிரடி சாய்பாபா பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா இருவரின் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா கூறும் அருளுரை. உன்னத எண்ணங்கள் மற்றும் பழக்க வழக்கங்களுடன் இணைக்க மனதை எவ்வாறு பயிற்றுவிக்க வேண்டும்? மறக்க முடியாத உதாரணங்களுடன் பகவான் இன்று நமக்கு அன்புடன் விளக்குகிறார். தவறான மதிப்புகளின் உணர்வால் மனம் பாதிக்கப்பட்டு தனக்கு எது நல்லது என்பதை நிராகரிக்க முயற்சிக்கிறது. ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ளாத கடினமான மெல்லக்கூடிய உணவை பாராட்டுவதற்கு குழந்தைகளுக்கு கற்பிக்கப்பட வேண்டும். அதுபோலவே காலமும் இடம் மற்றும் காரண காரியங்களுக்கு அடியில் இருக்கும் பரந்த எல்லையற்ற மகத்தான கம்பீரத்தை சித்தரிக்க மனதை பயிற்றுவிக்க வேண்டும். முதலில் அது ஒரு பெயரும் வடிவமும் இல்லாமல் தனிப்பட்ட கடவுளின் மீது, பின்னர் ஆள்மாறான கடவுள் மீது ஒரு ரசனையை வளர்க்க வேண்டும். ஆள் மாறான கடவுளுக்கு அனைத்து பெயர்களும் வடிவங்களும் மனதால் கூறப்படுகின்றன. நாமஸ்மரணம் இவையெல்லாம் அந்த கல்வியின் படிகள். தெய்வீகத்தின் இணைவதன் மூலம் பெறப்படும் பேரின்பம் நிறைவாகும். ஒரு நோயாளி இருமல் மருந்தை தானே விழுங்க வேண்டும். அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கும் வரை மருந்து எவ்வாறு கசப்பாக இருந்தாலும் சரி. ஒரு நபர் அறியாமையால் நோய்வாய்ப்பட்டு அதனால் அகங்காரம் மற்றும் அதிருப்தியால் அவதிப்படுபவர் ஜப தியானம், பெயர் மற்றும் தியானம் என்ற மருந்தை உட்கொள்ள வேண்டும். ஜபம் மற்றும் தியானம் மூலம் வளர்க்கப்படும் கடவுளின் மீதுள்ள பற்றுதல் என்ற மருந்தால் மட்டுமே உலக பொருள்களின் மீது அதிக பற்றுதல் நோய் குணமாகும். இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.